நான் ஒரு வெளியில ரூ. 50 குடுத்து வாழைப்பழம் வாங்குறேன். நீங்க ரூ. 150 குடுத்து ஆப்பிள் வாங்குறீள். நீங்க ஆப்பிள கொண்டு அந்த வாத்தியார் கிட்ட குடுக்குறீள், புரோகிதர் கிட்ட. நான் வாழைப்பழத்த தூக்கி குடுக்குறேன். பெருமாளுக்கு நன்னா சங்கல்பம், பிரசாதம் எல்லாம் பண்ணிட்டு, அவர் என்ன பண்ணிவிடுறார், வாழைப்பழத்த உங்க கையில குடுத்துடுறார். ஆப்பிள தூக்கி என் கையில குடுத்துடுறார். சும்மா நான் உங்கள எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொல்வீங்க, சுவாமி, சுவாமி, சுவாமி ஆப்பிள் நான் குடுத்தது. ஏன்னா அது ரூ. 150. இப்போ இதில் பாருங்க, இந்த ஆப்பிளோ வாழைப்பழமோ எங்கே உற்பத்தி ஆச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எங்கேருந்தோ வந்திருக்கும். அதை விதை போட்டவன் ஒருவன், நீர் பாய்த்தவன் ஒருவன், வளர்த்தெடுத்தவன் ஒருவன், பறித்தவன் மற்றொருவன், அதை டப்பால போட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணவன் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, அது கோயமேடு மார்க்கெட்டுக்கு வந்து இன்னொரு நம்ம கடைக்கு வருது, எடுத்துன்னு வந்தது இன்னொருத்தர். சும்மா ஒரு ரூ. 50 கொடுத்துட்டு அந்த ஆப்பிளையே நம்ம கொண்டாடுறோம். ரூ. 150 கொடுத்துட்டு வாழைப்பழத்தையும் ஆப்பிளையும் நம்மளே கொண்டாடுறோம். அப்படின்னா ஒரு பொருள் உலகத்தில் வருவதுன்னா ஒருவன் மற்றும் காரணம் அல்ல, பல பேர்.